குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சைதாப்பேட்டை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகை தருகிற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து வீற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர், மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற ஸ்ரீராம் சிட்பண்ட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய உயர் அலுவலர் திரு ஜவஹர் அவர்களே, இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியை ஒரு மாத காலத்திற்கும் மேலாக ஒருங்கிணைத்து இதில் தொடக்க நிலையில் வெற்றியும் கண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற காரணமாக இருக்கிற அன்பிற்கினிய நண்பர் கோ பாஸ்கர் அவர்களே, பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய அம்மையார் பத்மஜா அவர்களே, துணை தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு லெனின் அவர்களே, சென்னை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாந்தோப்பு மற்றும் சென்னை உயர்நிலைப்பள்ளி ஜாபர்கான்பேட்டை பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மாணவ மாணவியர்களின் பெற்றோர் பெருமக்களே, வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மின்னல் கந்தப்பன் அவர்களே, களக்காடி எல்லப்பன் அவர்களே, அன்பிற்கினிய எஸ்பி கோதண்டம் அவர்களே, நாகா அவர்களே, சைமு சேகர் அவர்களே, திரு கிருஷ்ணகுமார் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, திரு பொன் ஜெய்சிங் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் உண்மையில் மிகப்பெரிய அளவில் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நிகழ்ச்சி இது. கடந்த முறை இங்கே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நானும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் கலந்து கொண்ட போது இந்த பள்ளி வளாகம் மண் தரையாக இருந்தது. மாணவியர் ஏதாவது நிகழ்ச்சிகள் பெரிய அளவில் நடத்தும் போதோ, விடுதலை நாள் விழா, குடியரசு தின விழா, மாணவர் மன்றம் போன்ற நிகழ்வுகள் நடத்துகிற போது தரையில் அமர்ந்து நிகழ்ச்சிகளை காண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் மண் தரை பெரிய அளவில் உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் என்பதை உணர்ந்து அன்றைக்கு உடனடியாக மாநகராட்சி அலுவலர்களை அழைத்து இதற்கு ஃபேவர் பிளாக் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை நிறுவச் சொன்னோம். அது ஒரே மாத காலத்தில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள், இந்த மண்டலத்தை 10வது மண்டலத்தை சேர்ந்த அலுவலர்கள் மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கோ பாஸ்கர் இங்கே பேசும்போது இந்த ஆண்டு தமிழக அரசால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற 2 ஆசிரியர்களை ஸ்ரீராம் நிறுவனத்தின் சார்பில் இங்கே பாராட்டுக்களை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிற வகையில் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசும் வழங்கப்பட்டது. ஒரு வார காலத்திற்கு முன்னால் நம்முடைய சைதாப்பேட்டை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் அமைந்திருக்கிற அரங்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு 396 ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது, அதாவது சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரினால் ஆன விருது அன்றைக்கு 396 பேருக்கு வழங்கினார்கள். அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றேன். நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டோம். அந்த 396
ஆசிரியர்களுடைய பெயர் பட்டியல் ஒரு புத்தகமாக அச்சிடப்பட்டு எங்களிடையே வழங்கப்பட்டது. நான் அந்த ஒட்டுமொத்த புத்தகத்தையும் புரட்டி பார்த்து மேடையில் இருந்த அந்த குறுகிய கால இடைவெளியில் எத்தனை ஆசிரியர்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் பரிசு பெற்றிருக்கிறார்கள் என்பதை முதலில் பார்த்தேன். 12 ஆசிரியர்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் பரிசு பெற்றிருந்தார்கள். அடுத்து என்னுடைய எண்ண ஓட்டம் சைதாப்பேட்டையில் எத்தனை ஆசிரியர்கள் பரிசு பெற்றிருக்கிறார்கள் என்று எண்ணத் தொடங்கினேன். 12 பேரில் 2 பேர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் பரிசு பெற்றிருந்தார்கள். அடுத்து என்னுடைய கருத்தோட்டம் இந்த 12 பேரில் இந்த 142வது வட்டத்தில் எத்தனை பேர் அதில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்தேன். 2 பேருமே இந்த வட்டத்தை சேர்ந்தவர்கள். அதற்கு காரணம் இந்த 142வது வட்டம் என்பது கடந்த முறை நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலின் போது 135வது வட்டம், 96, 2001 ஆகிய இருமுறை நடைபெற்ற மாநகராட்சி தேர்தல்களின் போது இந்த வட்டத்திலிருந்து தான் நான் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டேன். எனவே எனக்கு அரசியலில் ஒரு நல்ல அடையாளத்தை தந்த வட்டம் என்றால் அது இந்த 135வது வட்டம், இன்றைக்கு 142வது வட்டம். இந்த வட்டத்தில் குறிப்பாக இந்த பள்ளியில் யாருக்காவது கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தபோது லெனினுக்கு கிடைத்திருந்தது. இந்த பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் லெனின் அவர்களுடைய பெயர் அதில் இடம்பெற்றிருந்தது. மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி. இன்னொருவர் யார் என்றபோது நம்முடைய ஆலந்தூர் சாலையில் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய கட்சி அலுவலகம் அமைந்திருக்கிற அந்த இடத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளி சிஎஸ்ஐ நடுநிலைப் பள்ளி. அந்த நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மங்களராணிக்கு விருது கிடைத்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் பொருத்தமான ஒரு விஷயம். இந்த வட்டத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு சைதாப்பேட்டையில் இந்த வட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் 2 பேருக்குமே விருது என்பது மிகப்பெரிய அளவில் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். அதனால்தான் நண்பர் பாஸ்கரிடத்தில் சொன்னேன், இந்த 280 மாணவர்களுக்கு நாம் உதவித்தொகை தருகிற நிகழ்ச்சியில் அவர்களையும் அங்கீகரிக்கிற வகையில், அடையாளப்படுத்துகிற வகையில், கௌரவிக்கிற வகையில் அவர்களுக்கான ஒரு சிறிய பொன்னாடை அணிவித்து அவர்களை சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த வகையில் இன்றைக்கு உங்கள் முன்னால் அந்த 2 ஆசிரியர் பெருமக்களும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஆசிரியர்கள்தான் ஒரு நல்ல சமூகத்தை, ஒரு நாட்டின் நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்குரியவர்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நான் தாம்பரம் பகுதியில் இருக்கிற ஜியோன் கல்வி குழுமம் ஏறத்தாழ ஒரு 26,000 பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தருகிற ஒரு 6 பள்ளிகளை கொண்ட பெரிய நிர்வாகம். அதில் 1500 ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த 1500 ஆசிரியர்கள் பங்கேற்ற ஒரு ஆசிரியர் தின விழாவில் நான் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றேன். அப்பொழுது அவர்களிடத்திலும் இந்த 2 பெயரை சொல்லி, லெனின் அவர்களுடைய பெயரை சொல்லி, மங்களராணியின் பெயரை சொல்லி அவர்களிடத்திலும் என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு சைதாப்பேட்டைக்கு, குறிப்பாக இந்த வட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற அந்த 2 ஆசிரியர்களையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் என்னுடைய அவர்களுக்கு பாராட்டுக்களையும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கிற ஸ்ரீராம் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு ஜவஹர் அவர்கள் என்னிடத்தில் ஒரு பட்டியலை காட்டி, இந்த ஆண்டு மட்டும் சேலம் மாவட்டத்தில் இதுபோன்ற ஒரு 1500 மாணவர்களுக்கு 62 லட்சம் ரூபாய் இதுபோல் நாங்கள் உதவித்தொகையை தந்திருக்கிறோம் என்கின்ற பெயர் பட்டியலை காட்டினார். மேட்டூரில், சேலத்தில், எடப்பாடியில், சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 62 லட்சம் ரூபாய் 1500 மாணவர்களுக்கு தந்திருப்பதாக ஒரு கணக்கை காட்டினார். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. அதேபோல் கடந்த ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு
கல்வி உதவித்தொகை தந்திருப்பதாக சொன்னார். இந்த ஆண்டு அவர்கள் கல்வி உதவித்தொகை தருவதை தெரிந்து கொண்ட நானும் நண்பர் பாஸ்கர் அவர்களும் எப்படியாவது ஸ்ரீராம் நிர்வாகத்தை நம்முடைய சைதாப்பேட்டைக்கு அழைத்து வர வேண்டும், சைதாப்பேட்டையில் இருக்கிற அரசு பள்ளி மாணவ மாணவியர் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டத்தை இங்கே செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் கலந்து 2 பேரும் பேசி நண்பர் பாஸ்கரிடத்தில் அந்த பணியை தந்தேன். நண்பர் பாஸ்கரை பொறுத்தவரை எந்த காரியத்தை தன்னிடத்தில் தந்தாலும் அதை 100% முறையாக நிறைவேற்றுபவர். இதுவரை சைதாப்பேட்டையில் 619 பேருக்கு இலவசமாக 1 லட்சம் ரூபாய் மானியத்துடன் ஆட்டோக்களை பெற்றுத் தருவதற்கு அரசின் திட்டங்களை சைதாப்பேட்டைக்கு முழுமையாய் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எங்களோடு உறுதுணையாக இருந்திருப்பவர். இப்பொழுதும் கூட திருநங்கைகளுக்கு வழங்கப்பட்ட ஆட்டோக்கள் பற்றிய விவரங்களை சொன்னார். அந்த அளவில் நண்பர் பாஸ்கர் அவர்கள் இந்த பணியை முழுமையாக எடுத்துக்கொண்டு நான் அவரிடத்தில் சொன்னது, சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒட்டுமொத்த உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கிற 7, 8, 9, 10 ஆகிய வகுப்புகளில் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு அந்த உதவித்தொகை மொத்தமாய் சேர்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், இந்த ஆண்டு ஸ்ரீராம் நிர்வாகம் ஒரு 500-600 பேருக்கு தருகிறோம் என்று சொல்லி அடுத்த ஆண்டு ஒரு 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் சைதாப்பேட்டையில் தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஒரு 500 பேருக்கு தருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து அந்த வகையில் ஒரு 600 பேருடைய பட்டியல் தயாரிக்கப்பட்டது. நானும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா ஒரு 600 குழந்தைகளுக்கு இந்த உதவித்தொகை வரவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியில் இருந்தபோது நண்பர் பாஸ்கர் இதில் ஒரு 280 தான் முடிவாச்சு அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏன் 280 மீதி என்னாச்சுன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த ஓடிபி அந்த மாதிரி கொஞ்சம் இவங்க சிஸ்டம் இருக்குது, மாணவர்களுக்கு கொடுக்குற தொலைபேசி எண்கள், அதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து பேசுகிறது, இந்த ஓடிபி அந்த ஓடிபி அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதில் கனெக்ட் ஆகலை. அதில் இந்த முதல் தடவையாக நாங்கள் எடுத்த முயற்சியில் கொஞ்சம் குளறுபடி வந்துருச்சு. இப்போ செலக்ட் ஆனது வெறும் 280 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் மீதி இருக்கிற அந்த 300க்கும் மேற்பட்டவர்கள் ஏற்கனவே பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிச்சயம் 6வது படிக்கிறவங்க அடுத்த வருஷம் 7ல் இருப்பாங்க, 7ல் இருக்கிறவங்க 8ல் இருப்பாங்க, 8 படிச்சுன்னு இருந்தவங்க 9ல் இருப்பாங்க, 9 படிச்சுட்டு இருக்கவங்க 10ல் இருப்பாங்க. அடுத்த வருஷம் அந்த பட்டியலை பாஸ்கர் தவறாமல் கையில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு முன்னுரிமை தந்து, மரியாதைக்குரிய ஜவஹர் சொல்லியிருக்கிறார், அடுத்த வருஷம் 1000 பேருக்கு தருவோன்ட்டு. அந்த 1000ல் ஒரு 280 இப்போவே நீங்கள் ஒரு அட்வான்ஸ் புக்கிங்காக பேர்லாம் சரி பண்ணி அவங்களுடைய அந்த எந்த டீட்டெயில் வேணுமோ அது கொஞ்சம் முன்கூட்டியே அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி அதை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நண்பர் பாஸ்கருக்கு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா குழந்தைங்க ஏமாந்துடக்கூடாது, நம்ம பேரும் எடுத்தாங்க நமக்கு கொடுக்காம போயிட்டாங்களேன்ட்டு அவங்க ஏமாந்துடக்கூடாது. நிச்சயமாக அடுத்த வருஷம் அவங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நிர்வாகத்திற்கு என்னுடைய வேண்டுகோளை விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த உதவித்தொகை தருவதன் மூலம் மாணவ மாணவியரிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறோம், ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துகிறோம், உங்களுடைய மனதில் ஒரு மகிழ்ச்சியை விதைக்கிறோம். இந்த உதவித்தொகை பெறுவதன் மூலம் மாணவ மாணவியர்களிடத்தில் ஏற்படுகிற உற்சாகமும் ஊக்கமும் மகிழ்ச்சியும் உங்களை நல்ல திறனுள்ள மாணவர்களாக ஆவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஸ்ரீராம் நிர்வாகம் இன்றைக்கு அவருடைய CSR நிதி பங்களிப்பை நமக்காக தந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டும் சைதாப்பேட்டைக்கு 11,20,000 ரூபாயை தந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களை மேலும் ஊக்கப்படுத்துகிற வகையில் அமையும் என்கின்ற காரணத்தினாலே தான் இந்த அமைப்பை இன்றைக்கு இந்த பணியில் இணைத்திருக்கிறோம். நிச்சயம் திரு ஜவஹர் அவர்கள் அடுத்த ஆண்டு 1000 பேருக்கு குறையாமல் இந்த நிதியை வழங்கிட வேண்டும் என்று அவரை மீண்டும் மீண்டும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. இந்த பள்ளியை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி.
இந்த பள்ளியில் நீங்கள் பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் பத்மஜா அவர்களிடத்திலேயோ அல்லது லெனின் போன்றவர்களிடத்திலேயோ இந்த பள்ளியின் வரலாறை கேட்டிருந்தால் மிக சிறப்பாக சொல்லியிருப்பார்கள். இந்த பள்ளியிலிருந்து நிறைய மாணவிகள் ஐஏஎஸ் ஆகியிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற மாந்தோப்பு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நிறைய மாணவர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள். மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஒரு மாணவன் ஆட்டோ ஓட்டுநரின் மகன் இன்றைக்கு அவர் மருத்துவத்தில் தேர்வாகி நாகர்கோயில் மருத்துவமனையில் படித்து அவர் தற்போது மருத்துவத்துறையில் பெரிய மருத்துவராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் சென்னையில். மணிகண்டன் என்பது அவருடைய பெயர். அதேபோல் ஏராளமான பொறியாளர்களும் இருக்கிறார்கள். அதேபோல் தான் இந்த பள்ளியில் ஒரு மாணவி தமீம் அன்சாரி என்கின்ற மாணவி டாக்யூர் வே டு ஜப்பான் என்கின்ற பேச்சு போட்டியில் பங்கேற்று ஜப்பான் வரை சென்று மாநகராட்சி பள்ளிகளின் கல்வி தரத்தை உலகளாவிய அளவில் உயர்த்தி காட்டியதோடு மட்டுமல்லாது ஐஏஎஸ் தேர்விலும் வெற்றி பெற்று இன்றைக்கு அவர் ஆந்திர மாவட்டத்தில் ஒரு ஐஏஎஸ் அலுவலராக மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த பள்ளியிலிருந்து ஒரு 4-5 மாணவிகள், கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 3 மாணவிகள், கடந்த ஆண்டு 2 பேர் என்று நினைக்கிறேன், தொடர்ந்து ஒரு 6-7 பேர் மருத்துவத்தில் தேர்வாகி மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஐஏஎஸ் அலுவலர்களாகவும் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் இந்த மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக முன்வந்திருக்கிற ஸ்ரீராம் நிர்வாகம் உண்மையில் பாராட்டுக்குரியது. இந்த ஆண்டு கூட தேஜஸ்வி என்கின்ற ஒரு மாணவி 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று சென்னையின் முதல் மாணவியாக கண்டறியப்பட்டார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த ஆண்டு 341 மாணவிகள் +2 தேர்வில் பங்கேற்று 332 பேர் தேர்வாகி 97.56% என்கின்ற ஒரு மகத்தான இலக்கினை பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தனியார் பள்ளிகள் இன்றைக்கு இந்த தேர்வு முடிந்தவுடன் மாலை செய்தித்தாள்களில் விளம்பரப்படுத்துவார்கள். எங்கள் பள்ளியில் 100% வெற்றி என்பார்கள். எத்தனை பேர் தேர்வு எழுதுனாங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க 18 பேர் எழுதுனாங்கன்னு வாங்க. 18 பேர் தேர்வு எழுதி 100% வெற்றி என்பார்கள். அது பெரிய வெற்றியாக கருத முடியாது. இந்த பள்ளியில் 341 பேர் தேர்வு எழுதி 332 பேர் தேர்ச்சியானது தான் பெரிய வெற்றி. அதேபோல் இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பில் இன்றைக்கு 90% தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இதெல்லாமே ஒரு பெரிய பிரம்மாண்ட வெற்றி. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு நம்முடைய கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை இது வரைக்கும் 10 மற்றும் 12க்கு மட்டும்தான் கடந்த ஆண்டுகளில் பொது தேர்வு இருந்தது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் 10, 11, 12ன்னு வரிசையாக 3 வருஷமும் பொது தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு 10 மற்றும் 12 ஆகிய 2 ஆண்டுகளுக்கு மட்டுமே பொது தேர்வு என்கின்ற வகையில் ஒரு புதிய பாடத்திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் நம்முடைய மாணவ மாணவியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஏராளமான சலுகைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நம்முடைய அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை படிக்கிற மாணவிகள் சிறப்பாக படித்து உயர்நிலை கல்விக்கு செல்லுகிற போது மாதத்திற்கு 1000 ரூபாய் தருகிற திட்டம் ஒன்று, புதுமை பெண் என்கின்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. யாரெல்லாம் 12ஆம் வகுப்பு முடித்து நீங்கள் வெளியில் சென்று ஒரு BA, BCom, BSc போன்ற வகுப்புகளுக்கு சென்றால் 36,000 ரூபாய், BE போன்ற பொறியியல் வகுப்புகளுக்கு சென்றால் 48,000 ரூபாய், MBBS போன்ற மருத்துவ படிப்புகளுக்கு சென்றால் 60,000 ரூபாய் என்று மாதத்திற்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. அதேபோல்தான் மாணவர்களுக்கு இன்றைக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற வகையில் அவர்களுக்குமே 6 முதல் 12 வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் தருகிற திட்டம்
இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது. ஆக புதுமை பெண், தமிழ் புதல்வன் ஆகிய இரு திட்டங்களின் மூலம் மட்டும் தற்போது எவ்வளவு பேர் மாதந்தோறும் 1000 ரூபாய் அரசின் சார்பில் பெற்று வருகிறார்கள் என்றால் 9 லட்சம் மாணவ மாணவியர் இன்றைக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் இன்றைக்கு பெற்று வருகிறார்கள். அதேபோல் நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம் 42 லட்சம் இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் உயர்கல்வியை படிப்பதற்கு, திறன் மேம்பாட்டு பயிற்சியை பெறுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு அது செய்து தந்ததன் விளைவு 42 லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்படி அரசு பள்ளிகளில் படிப்பதால், மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகள் நடத்துகிற பள்ளிகளில் படிப்பதால் அரசின் சார்பில் ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் என்று ஏராளமான திட்டங்கள் உங்களின் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்ததன் காரணமாக இன்றைக்கு அரசு பள்ளிகளாக இருந்தாலும் மாநகராட்சி பள்ளிகளாக இருந்தாலும் இடைநிற்றலே இல்லாமல், ஒருவர் கூட இடைநிற்றல் இல்லை என்கின்ற நிலை உருவாகி ஒட்டுமொத்த மாணவ சமூகமும் இன்றைக்கு படிக்கும் நிலையை தொடர்ந்திருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் உயர்கல்வி படிப்பவர்களுடைய அந்த சதவிகிதம் என்று எடுத்துக்கொண்டால் சராசரி சதவிகிதம் 29. ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய அரசு பள்ளிகளில் முடித்து உயர்கல்வியில் சேர்பவர்களுடைய சதவிகிதம் 53. இந்தியா முழுமைக்கும் 29, தமிழ்நாட்டில் 53. இந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு, குறிப்பாக கல்வித்துறை, உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தாலும், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வதைப் போல கல்வியும் மருத்துவமும் எனது 2 கண்கள் என்று சொல்வார். அந்த அளவில் இன்றைக்கு கல்வி முக்கியத்துவம் பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் உங்களை கைதூக்கி விடுவதற்கு அரசோடு இணைந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நிர்வாகமும் ஒருங்கிணைந்திருக்கிறது. அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி இந்த சிறப்பான நிகழ்வை முன்னெடுத்திருக்கிற இனிய நண்பர் பாஸ்கர் அவர்களை பாராட்டி, நம்முடைய இனிய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எந்த நிகழ்ச்சி என்றாலும் திட்டமிடுதலில் வல்லுனர். இந்த நிகழ்ச்சியை கூட ஒரு குறுகிய கால இடைவெளியில் நடத்திட வேண்டும் என்று சொன்னவுடன் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவரையும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.